அபிஷேகங்கள் என்று சொல்வதுக்கான காரணம் ஒவ்வொரு நேரத்தில் ஒரு அபிஷேகம் கிரியை செய்யும். மூல அபிஷேகம் ஒன்று இருக்கும். ஒரு சில அபிஷேகம் மேலே இருக்கிற அபிஷேகம். ஏசாயா 61:1 வாசிக்கிறோம். தானியேல் கொலோசியர்களெல்லாம் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். பார்வோன் சொல்லுகிறார் யோசேப்பாத், அவனுக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது, விசேஷ ஆவி இருக்கிறது. இது உள்ளே வாசம் செய்கிற ஆவியானவருக்கு நிழலோட்டமாய் ஓரிரு ஜனங்கள் மத்தியிலே தான் இந்த காலத்தில் இந்த அபிஷேகம் அவர்களுக்குள்ளே வாசம் செய்தது. மேலே வாசம் செஞ்சதெல்லாம் நம்ம தாவீது சாலமோன்லாம் இவர்களுக்கு மேலே இந்த அபிஷேகம் இருந்தது. இந்த ஒரு முக்கியமான தேவனுடைய பணிவிடைக்கென்று ஒரு அபிஷேகம் வரும். அந்த அபிஷேகத்திலே இவங்க நிற்கிற வரைக்கும் அந்த அபிஷேகம் வாழ்க்கை முழுவதுமே ஒரு பேர் பிரபலத்தை கொண்டு வரும். ஒரே முறை தான் கோலியாத்தை வென்றார். அது ஒன்று போதும் ஐயா. தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000ன்னு இந்த படுவாய்ங்க பாட ஆரம்பிச்சிட்டாளுங்க. அது லைஃப் லாங் அந்த மனுஷனுக்கு என்ன இப்படி எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கலாம். வாயின் வார்த்தை